குணசாலியான ஸ்திரீ. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையையே செய்கிறாள். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பல்களைப் போல் இருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அழைக்கிறாள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சைத் தோட்டத்தை நாட்டுகிறாள். தன்னை பலத்தால் இடைக்கட்டிக் கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் பிரயோஜனமுள்ளதென்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுப்பு இருக்கிறதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாய் இருக்கிறான். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள். கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். அவள் உடை பலமும் அலங்காரமுமாய் இருக்கிறது. வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறாள். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். சௌந்தரியம் வஞ்சனையுள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக் கடவது. மனுஷர் எப்படிப்பட்ட ஸ்திரீயை தனக்கு மனைவியாக தெரிந்தெடுக்க வேண்டும் என்று லேமுவேலின் தாயார் விரிவான ஆலோசனைகளை சொல்லுகிறார். குணசாலியான ஸ்திரீயை பற்றி 22 வசனங்களில் விவரிக்கப்பட்டிருக்கிறது. எபிரேய பாஷையின் எழுத்தியலில் 22 எழுத்துக்கள் உள்ளன. இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் அகர வரிசை பிரகாரம் ஒவ்வொரு எபிரேய எழுத்தினால் ஆரம்பமாகிறது. இந்த 22 வசனங்களும் எபிரேய பாஷையில் பாடலாக உள்ளது என்றும் சிலர் சொல்லுகிறார்கள். இந்த பாடலை லேமுவேல் எழுதவில்லை என்றும் வேறொருவர் எழுதி இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்றும் சிலர் சொல்லுகிறார்கள். அகர எழுத்து வரிசை பிரகாரம் இந்த 22 வசனங்களும் எழுதப்பட்டிருப்பதினால் யூத ஜனங்கள் இதை மனப்பாடம் செய்து பாடலாக பாடுவார்கள் என்றும் சொல்லுகிறார்கள். குணசாலியான ஸ்திரீயை பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் புதிய ஏற்பாட்டில் 1 தீமோத்தேயு 2:9-10, 1 பேதுரு 3:1 முதல் 6 வரை உள்ள வசனங்கள் ஆகியவற்றில் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் ஒரு நல்ல மனைவியின் குணாதிசயமாக இவை எழுதப்பட்டிருக்கிறது. குணசாலியான ஸ்திரீயை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். குணசாலியான ஸ்திரீ என்னும் வார்த்தைக்கு பலமுள்ள ஸ்திரீ என்று பொருள். இந்த வார்த்தைக்கு திறமையுள்ள ஸ்திரீ என்றும் பொருள் சொல்லலாம். ஸ்திரீயானவள் பலவீனமான பாண்டமாக இருந்தாலும் ஞானத்திலும் கிருபையிலும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலும் பலமுள்ளவளாக இருக்கிறாள். நல்ல நியாயாதிபதிகளின் குணாதிசயங்களை விவரிப்பதற்கும் எபிரேய பாஷையில் இந்த வார்த்தையே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் எல்லோருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். யாத்திராகமம் 18:21. குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய சொந்த ஆவியை அடக்கக்கூடியவளாக இருக்கிறாள். தானும் இச்சை அடக்கமாக இருப்பாள். மற்றவர்களையும் ஆளுகை செய்து நிர்வாகம் பண்ண தெரிந்திருப்பாள். குணசாலியான ஸ்திரீ சூழ்நிலைக்கு தகுந்த பிரகாரம் தீர்மானம் பண்ணுவாள்.
ஒவ்வொரு காரியத்தையும் தீர்மானத்தோடு பேசுவாள், தீர்மானத்தோடு செய்வாள். இவளிடத்தில் நற்குணம் மிகுதியாய் இருக்கும். இவருடைய நல்ல குணாதிசயங்கள் எல்லோருக்கும் பிரத்யட்சமாக தெரியும். குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய பேச்சிலும் செய்கையிலும் உறுதியாய் இருப்பாள். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் என்று லேமுவேல் கேட்கிறார். இப்படிப்பட்ட ஸ்திரீகள் கொஞ்சம் பேர் மாத்திரமே இருக்கிறார்கள். ஆகையினால் இவர்களை கண்டுபிடிப்பதும் கடினம். குணசாலியான ஸ்திரீயை திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற புருஷர் எத்தனை கஷ்டம் வந்தாலும் இப்படிப்பட்ட நல்ல ஸ்திரீயை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். ஸ்திரீகளின் அழகிலும் ஜோடனையிலும் ஐஸ்வர்யத்திலும் அவருடைய பெற்றோரின் அந்தஸ்திலும் ஆடம்பரத்திலும் மயங்கிவிடக்கூடாது. ஸ்திரீயின் ஆடை ஆபரணங்களை பார்த்து அவள் ஆடும் அழகை பார்த்து மயங்காமல் அவள் குணசாலியான ஸ்திரீயா என்பதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு ஸ்திரீயிடம் அழகும் ஆடம்பரமும் இருந்தாலும் அவள் குணசாலியான ஸ்திரீயாக இல்லை என்றால் அவள் தன் புருஷனுக்கு நல்ல மனைவியாக இருக்க மாட்டாள். தன் குடும்பத்திற்கு நல்ல தலைவியாகவும் இருக்க மாட்டாள். குணசாலியான ஸ்திரீயின் விசேஷித்த குணங்களை லேமுவேல் இங்கு எழுதுகிறார். இவள் சோம்பேறியாக இருக்க மாட்டாள், கடினமாக உழைப்பாள். இவள் புருஷனுடைய இருதயம் இவளை நம்பும். இவளால் அவனுடைய சம்பத்து குறையாது. இவள் மீது இவளுடைய புருஷன் பிரியமாய் இருப்பான். இவள் குடும்ப காரியங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பாள். இதனால் இவளுடைய புருஷன் வீட்டு வேலைகள் எல்லாவற்றையும் இவளிடத்தில் நம்பி ஒப்புக் கொடுப்பான். அவளுடைய நடத்தையில் நம்பிக்கை வைப்பான். அவளும் எல்லா வேலைகளையும் ஞானமாக, நிதானமாக, திறமையாக செய்து முடிப்பாள். குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய புருஷனுக்கு நன்மை செய்கிறாள். தான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு நன்மை செய்கிறாள். அவள் வெளியில் போனாலும் தன்னுடைய குடும்ப காரியங்களை சரியாக கவனிக்கிறாள். எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்வதனால் இவருடைய நிர்வாகத்தினால் புருஷனுக்கு நஷ்டம் உண்டாகாது. அவனுடைய சம்பத்தும் குறையாது. ஒரு சில ஸ்திரீகள் இருதயத்தில் பெருமையோடு இருப்பார்கள். தங்களுடைய ஆடம்பரத்தினால் புருஷனுடைய சொத்துக்களை ஊதாரித்தனமாக செலவு செய்து அதை அழித்து போடுவார்கள். குணசாலியான ஸ்திரீயோ தன்னுடைய புருஷனுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறாள், அதை அதிகரிக்க செய்கிறாள். மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு இவள் தன் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுவாள். தன் புருஷன் மீது மெய்யான அன்பும் பாசமும் காண்பிப்பாள். புருஷனுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லுவாள். புருஷன் சோர்வாக இருக்கும்போது அவனுடைய களைப்பு நீங்க அவனோடு இதமான வார்த்தைகளை பேசுவாள். மகிழ்ச்சியான வார்த்தைகளை பேசி தன் புருஷனை சந்தோஷப்படுத்துவாள். தன்னுடைய புருஷனுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் செய்வாள். விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு மாத்திரம்தான் என்று சொல்லுவார்கள். புதிய மருமகள் ஆரம்பத்தில் அன்பாகத்தான் பேசுவாள். போக போக அவளுடைய குணம் மாறிவிடும். ஆனால் குணசாலியான ஸ்திரீயோ எப்போதும் நற்குணத்தோடு இருப்பாள். தான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு தீமையை அல்ல நன்மையை செய்கிறாள். நற்குணம் அவளிடத்தில் நிரந்தரமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட குணசாலியான ஸ்திரீ இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை வருஷங்களுக்கு உயிரோடு இருந்தாலும் அவள் தன் கணவனுடைய நன்மையையும் தன்னுடைய பிள்ளைகளின் நன்மையையும் பராமரிப்பாள். தன்னுடைய வீட்டு காரியங்களையெல்லாம் பொறுப்பாய் செய்வாள். இவளால் இவளுடைய குடும்பத்திற்கு நற்பெயர் உண்டாகும். இவளுடைய குடும்ப சொத்துக்கள் அதிகரிக்கும். குணசாலியான ஸ்திரீயின் மூலமாய் அவருடைய புருஷன் மற்றவர்கள் மத்தியில் பெயர் பெற்றவனாய் இருப்பான். வீட்டிற்குள் குணசாலியான ஸ்திரீ குடும்ப தலைவியாய் இருப்பாள். வீட்டிற்கு வெளியே குணசாலியான ஸ்திரீயின் புருஷன் ஜனங்களுக்கு தலைவனாய் இருப்பான். தன் எல்லா காரியங்களையும் அவள் சரியாக பராமரிப்பாள். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புறை உடுப்புகளை உண்டு பண்ணுவாள். கம்பளி ஆடை குளிருக்கு நல்லது, அது சரீரத்திற்கு இதமாக இருக்கும். இவள் குடும்பத்தில் உள்ள சிறிய காரியங்களையும் பெரிய காரியங்களையும் பொறுப்பாய் கவனிப்பாள். குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருப்பாள். அவள் ஒருபோதும் சோம்பலின் அப்பத்தை புசிக்க மாட்டாள். எப்போதும் சுறுசுறுப்பாய் இருந்து தன் வீட்டு வேலைகள் எல்லாவற்றையும் உற்சாகமாய் செய்வாள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வாள். இவள் எல்லா வேலைகளையும் திட்டமிட்டு செய்வதனால் இவளுக்கு கால விரயம் ஏற்படாது. வீணாக பொழுதை போக்க மாட்டாள். குணசாலியான ஸ்திரீ பகல் வேளையில் தன்னுடைய வியாபாரத்தை நன்றாக கவனிப்பாள். தன் வியாபாரம் பிரயோஜனமுள்ளது என்று அவள் அறிந்திருக்கிறாள். இரவு வேளையிலும் அவள் விளக்கு அணையாதிருக்கும். குணசாலியான ஸ்திரீ இருட்டோடே எழுந்திருக்கிறாள். அதிகாலையில் எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்கிறாள். தன் வேலைக்காரிகளுக்கும் படி அளக்கிறாள்.
இதனால் வீட்டில் உள்ள குடும்பத்தாரும் வேலைக்காரரும் உற்சாகமாய் வேலை செய்வார்கள். ஒரு சில ஸ்திரீகள் ஒரு வேலையும் செய்யாமல் எப்போதும் சும்மா இருப்பார்கள். படுக்கையில் படுத்திருப்பதுதான் அவர்களுடைய பொழுதுபோக்கு. பகலிலும் தூங்குவார்கள், இரவிலும் தூங்குவார்கள், சாப்பிடும்போது மாத்திரம் எழும்புவார்கள். ஆனால் குணசாலியான ஸ்திரீயோ இரவிலும் விழித்திருந்து தன்னுடைய வீட்டு வேலைகளை முறைப்படி கவனிக்கிறாள். குடும்பத்தில் உள்ள காரியங்களை எல்லாம் புருஷர்களால் சரியாக கவனிக்க முடியாது. புருஷன் பெரிய வியாபாரியாக இருக்கலாம், அவன் அதிகம் படித்த மேதையாக இருக்கலாம், பெரிய வீரனாக இருக்கலாம், அதிக பலசாலியாக இருக்கலாம். ஆனாலும் குடும்பத்தின் வேலைகளை அவனுக்கு செய்ய தெரியாது. ஸ்திரீயின் வேலையை ஒரு ஸ்திரீயால் மாத்திரமே செய்ய முடியும். குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய குடும்பத்தை ஒரு குறைவும் இல்லாமல் பராமரிக்கிறாள். தன் புருஷனால் செய்ய முடியாததை கூட அவனுக்காக செய்து முடிக்கிறாள். குணசாலியான ஸ்திரீ ஆட்டு மயிரையும் சணலையும் தேடுகிறாள். இவை இரண்டும் விலை குறைந்தவை. ஸ்திரீயானவள் இவற்றை குறைந்த விலைக்கு வாங்கி அவற்றினால் விலை உயர்ந்த வஸ்திரங்களை தயாரிக்கிறாள். தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். ஏழைகளுக்கு வேலை கொடுக்கிறாள், தானும் வேலை செய்கிறாள். தன்னுடைய வேலைகளில் மற்றவர்களையும் பயன்படுத்துகிறாள். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். தான் ஒரு குடும்ப தலைவி என்று பெருமையாகவும் ஆணவமாகவும் நினைக்க மாட்டாள். மனத்தாழ்மையோடு தன்னுடைய பொறுப்புகளை உணர்ந்து உற்சாகமாய் வேலை செய்வாள். குணசாலியான ஸ்திரீக்கு ராட்டினமும் கதிரும் மகிமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சீயோன் குமாரத்தியின் ஆபரணங்களோ அவமானமாக இருக்கும் என்று ஏசாயா சொல்லுகிறார். ஏசாயா 3:18 முதல் 23 வரை. குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய கைகளினால் வீட்டில் வேலை செய்தாலும் வாய்ப்பு இருக்கும்போது பெரிய வேலைகளையும் பொறுப்போடு செய்கிறாள். தன்னை பலத்தால் எடை கட்டி கொண்டு கைகளை பலப்படுத்துகிறாள். அவள் வியாபார கப்பல்களைப் போல இருக்கிறாள். தூரத்தில் இருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். வீட்டில் உள்ள சிறிய வேலைகளையும் செய்கிறாள். வீட்டிற்கு வெளியே கடினமான பெரிய வேலைகளையும் பொறுப்போடு செய்கிறாள். குணசாலியான ஸ்திரீ சோம்பலின் அப்பத்தை புசிக்க மாட்டாள். தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருப்பாள். தன்னுடைய வேலைகள் எல்லாவற்றையும் சந்தோஷமாக செய்வாள். எல்லா வேலைகளையும் கடினமாக உழைத்து நேர்த்தியாக செய்து முடிப்பாள். குணசாலியான ஸ்திரீயினிடத்தில் சோம்பல்தனம் இருக்காது. அவள் ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா உட்கார்ந்திருப்பதை விரும்ப மாட்டாள். குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய காலத்தையும் நேரத்தையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்வாள். ஒவ்வொரு நேரத்திலும் என்னென்ன வேலைகளை செய்து முடிக்க வேண்டும் என்று ஏற்கனவே திட்டமிட்டு அவற்றை நேர்த்தியாய் செய்து முடிப்பாள். அவள் காலத்தை விரயம் பண்ண மாட்டாள். குணசாலியான ஸ்திரீ பகல் பொழுதிலே தன்னுடைய வீட்டு வேலைகள் எல்லாவற்றையும் செய்து முடிப்பாள். இரவு வேளையிலும் விளக்கை ஏற்றி வைத்து தன்னுடைய வேலைகளை தொடர்ந்து செய்வாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். அவள் அதிகாலையில் எழுந்திருப்பாள். வெளிச்சம் வருவது வரைக்கும் காத்திருக்காமல் இருட்டோடே எழுந்து தன்னுடைய வீட்டு வேலைகளை செய்ய ஆரம்பித்து விடுவாள். அதிகாலையிலேயே தன்னுடைய வீட்டாருக்கு ஆகாரம் கொடுப்பாள். அவர்களும் தங்களுடைய வேலைகளை உற்சாகமாக செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். ஒரு பொருளை விலைக்கு வாங்குவதை விட அதை நாமே உற்பத்தி செய்தால் அதன் கிரயம் குறைவாக இருக்கும். இது குணசாலியான ஸ்திரீக்கு தெரிந்திருக்கிறது. அவள் செல்லும் செலவை கணக்கு பார்த்து சிக்கனமாய் செலவு செய்வாள். குணசாலியான ஸ்திரீயினிடத்தில் ஊதாரித்தனம் இருக்காது. தன்னுடைய குடும்பத்திற்கு அத்தியாவசியமாய் தேவைப்படும் பொருட்கள் எல்லாவற்றையும் உண்டு பண்ணுவாள். குணசாலியான ஸ்திரீ வியாபார கப்பல்களைப் போல் இருக்கிறாள். அவள் தூரத்தில் இருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள்.
தன்னுடைய குடும்பத்திற்கு எது தேவையானது, எது பிரயோஜனமானது என்பது அவளுக்கு தெரியும். குணசாலியான ஸ்திரீ எந்த பொருளையும் அவசரப்பட்டு வாங்க மாட்டாள். அதை வாங்கும் முன்பாக நன்றாக யோசிப்பாள். அதை பற்றி பலரிடம் விசாரிப்பாள். அந்த பொருளை வாங்கினால் தன்னுடைய குடும்பத்திற்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்னும் நிச்சயம் உண்டான பின்பே அவள் அந்த பொருளை வாங்குவாள். தன்னிடத்தில் பணம் இருந்தாலும் எந்த நிலத்தையும் உடனே வாங்கிவிட மாட்டாள். விசாரித்த பின்பே நிலத்தை வாங்குவாள். குணசாலியான ஸ்திரீ ஒரு நிலத்தை வாங்கி அதை பயன்படுத்தாமல் சும்மா போட்டுவிட மாட்டாள். அதிலே தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் ஒரு திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். திராட்சை பழங்கள் அவருடைய குடும்பத்தாருக்கு நல்ல வரவை கொடுக்கும். குணசாலியான ஸ்திரீயின் குடும்பத்தில் உள்ளவர்கள் நேர்த்தியான வஸ்திரங்களை அணிந்திருப்பார்கள். அவள் ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுவாள். மெல்லிய புடவையின் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பாயிருக்கும். தனக்கு நல்ல உடுப்புகளை உண்டு பண்ணுவது போல தன்னுடைய குடும்பத்தாருக்கும் நல்ல உடுப்புகளை உண்டு பண்ணுவாள். அவருடைய வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புறை உடுப்பு இருக்கும். தன்னுடைய வீட்டில் உள்ள ஜன்னல் கதவுகளில் மெல்லிய புடவைகளை தொங்கு திரைகளாக போடுவாள். இரத்தாம்பரத்தினால் திரைச்சீலைகளை உண்டு பண்ணுவாள். குணசாலியான ஸ்திரீயின் புருஷனும் உயர்ந்த உத்தியோகத்தில் இருப்பான். அவன் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருப்பான். அவன் அணிந்திருக்கிற வஸ்திரங்களையும் அவளே உண்டு பண்ணி இருப்பாள். மற்றவர்களுடைய வஸ்திரங்களை விட இவனுடைய வஸ்திரம் தூய்மையாகவும் நேர்த்தியாகவும் இருக்கும். இதனால் மற்றவர்கள் மத்தியில் குணசாலியான ஸ்திரீயின் புருஷன் பெயர் பெற்றவனாய் இருப்பான். கோடை காலத்தில் அணியும் வஸ்திரங்கள் வேறு, குளிர்காலத்தில் அணியும் வஸ்திரம் வேறு. குணசாலியான ஸ்திரீயின் குடும்பத்தார் குளிர்காலத்து பணியை நினைத்து பயப்பட மாட்டார்கள். குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய குடும்பத்தாருக்கு குளிர்காலத்திற்கு ஏற்ற உடுப்புகளையும் உண்டு பண்ணுவாள். அவள் உண்டு பண்ணுகிற வஸ்திரங்கள் குளிரை தாங்கக்கூடியதாகவும் இருக்கும், பார்ப்பதற்கு அழகாகவும் இருக்கும். குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய குடும்பத்தாருக்கு புடவைகளை உண்டு பண்ணி தேவைக்கு அதிகமாக இருக்கும் புடவைகளை வெளிச்சந்தையில் விற்பாள். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்பாள். கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிப்பாள். அவர்கள் அதை தீர்வுக்கு எடுத்துச் சென்று மற்ற தேசத்தாரிடம் அதிக விலைக்கு விற்பார்கள். அவருடைய உடை பலமும் அலங்காரமாயிருக்கும். குணசாலியான ஸ்திரீ வருங்காலத்தை பற்றி நினைத்து மகிழ்கிறாள். வருங்காலத்திற்கு தேவையான வஸ்திரங்களையும் உடுப்புகளையும் போஜனங்களையும் அவள் சேமித்து வைத்திருக்கிறாள். அவள் நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட மாட்டாள். எல்லா காலத்திலும் அவள் குறைவில்லாமல் சம்பூரணமாயிருப்பாள். குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய குடும்பத்தை கவனிக்கிறாள். குடும்பத்தில் உள்ள எல்லோருக்கும் போஜனம் கொடுத்து பராமரிக்கிறாள். தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள். தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்கிறாள். தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டாரை கவனிப்பதோடு ஏழை எளிய ஜனங்கள் மீதும் கரிசனையோடு இருப்பாள். சிறுமையானவர்களுக்கு தன் கைகளை திறந்து உதவி செய்வாள். ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டி ஆதரவு கொடுப்பாள். ஏழைகள் தூரத்தில் இருந்தாலும் இவள் கொடுக்கிற உதவிகள் அங்கும் போய் சேரும். குணசாலியான ஸ்திரீ ஞானமாய் பேசுவாள். அதிகமான வார்த்தைகளை அலட்ட மாட்டாள். சொல்ல வேண்டிய காரியங்களை சுருக்கமாக சொல்லி தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவாள். அவள் தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அன்பின் பிரமாணம் அவளுடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது. குணசாலியான ஸ்திரீ அன்பும் கிருபையும் மன உருக்கமும் உள்ளவள். அவளுடைய வார்த்தையிலும் அன்பும் இரக்கமும் நிரம்பி இருக்கும். குணசாலியான ஸ்திரீ இப்பிரபஞ்சத்தில் ஜீவிக்கிற காலம் வரையிலும் இப்பிரபஞ்சத்து காரியங்களை நன்றாய் கவனித்துக் கொள்கிறாள். அவள் இம்மைக்குரிய காரியங்களில் கவனம் செலுத்தும் போது மறுமைக்குரிய காரியங்களிலும் கவனம் செலுத்துகிறாள். அவளுடைய கைகள் இம்மைக்குரிய காலங்களில் சுறுசுறுப்பாய் ஈடுபடும் போது அவருடைய இருதயம் மறுமைக்குரிய காரியங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கும். குணசாலியான ஸ்திரீ கர்த்தருக்கு பயப்படுவாள். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். இவளிடத்தில் அநேக நற்குணங்கள் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுவதே அவை எல்லாவற்றிலும் பிரதானமாய் சிறந்த நற்குணமாய் இருக்கிறது. குணசாலியான ஸ்திரீயினிடத்தில் அநேக நல்ல சுபாவங்கள் இருக்கும். அதே வேளையில் அவள் எதிலும் குறைவில்லாமலும் இருப்பாள். நம்முடைய இருதயத்தில் கர்த்தருக்கு பயப்படும் பயம் நிரம்பி இருக்க வேண்டும். இதுவே நம்முடைய ஆத்மாவுக்கு அழகு. இதுவே மெய்யான ஆத்ம அலங்காரம். நாம் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும் போது அவருடைய கிருபை நமக்கும் கிடைக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே
மெய்யான ஐஸ்வர்யம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிலைத்து நிற்கும். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். சரீரத்தின் சௌந்தரியம் அழிந்து போகும், ஆத்மாவின் சௌந்தரியமோ நிலைத்து நிற்கும். குணசாலியான ஸ்திரீயின் உடை பலமும் அலங்காரமுமாய் இருக்கிறது. அவளுடைய இருதயத்தில் ஆறுதலும் திருப்தியும் இருக்கிறது. அவள் தன்னுடைய சிந்தனையிலும் வேலையிலும் உறுதியாய் இருக்கிறாள். அவள் அநேக சோதனைகளை சந்தித்திருக்கலாம், பல ஏமாற்றங்களை சந்தித்திருக்கலாம். இவை எல்லாவற்றிலும் குணசாலியான ஸ்திரீ சோர்ந்து போகாமல் பலமுள்ளவளாய் இருப்பாள். அவளுடைய பலனே அவளுக்கு வஸ்திரம், இதுவே அவளுக்கு அலங்காரம். குணசாலியான ஸ்திரீ குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் தன்னுடைய வீட்டுக்கு வருகிற விருந்தினருக்கும் அயலகத்தாருக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுப்பாள். வரப்போகிற காலத்தை குறித்து மகிழ்ச்சியாயிருப்பாள். நாளை என்ன நடக்குமோ என்னும் பயம் அவளிடத்தில் இருக்காது. அவளுடைய இருதயத்தில் சமாதானமும் ஆறுதலும் இருக்கும். குணசாலியான ஸ்திரீக்கு வயதானாலும் அவள் உற்சாகமாய் வேலை செய்வாள். தன்னுடைய வாலிப காலத்தில் அவள் பிரயோஜனமுள்ள அநேக காரியங்களை செய்தது போல தன்னுடைய வயதான காலத்திலும் தன்னால் முடிந்த எல்லா காரியங்களையும் செய்வாள். குணசாலியான ஸ்திரீ அவளுடைய வீட்டிற்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறாள். அவளுடைய பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஸ்திரீயை திருமணம் செய்ததற்காக அவளுடைய புருஷனும் சந்தோஷப்படுவான். அவள் புருஷன் அவளை பார்த்து, அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லோருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுவான். குணசாலியான ஸ்திரீயை அவளுடைய வீட்டார் புகழுவது போல அவளுடைய அயலகத்தாரும் புகழுவார்கள். தமக்கு பயப்படுகிற ஸ்திரீயை கர்த்தரே புகழுவார். மனுஷருடைய புகழ்ச்சியை விட கர்த்தர் புகழுகிற புகழ்ச்சியே மெய்யான புகழ்ச்சி. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. ரோமர் 2:29. அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருப்பார்கள். அவர்களில் கர்த்தருக்கு பயப்படும் ஸ்திரீயே அவர்கள் எல்லோருக்கும் மேற்பட்டவள். இப்படிப்பட்ட ஸ்திரீயின் பிள்ளைகள் இவளை கனம் பண்ணுவார்கள். இவளுடைய கைகளின் பலனை இவளுக்கு கொடுப்பார்கள். தான் விதைத்த நல்ல விதைகளை இவள் தாராளமாய் அறுவடை பண்ணுவாள். அவளுடைய செய்கைகள் அவளை புகழும். அவளுடைய செய்கைகளை பார்த்து உற்றாரும் உறவினரும் வீட்டாரும் அயலகத்தாரும் புகழுவார்கள். அவருடைய நற்கிரியைகள் அவருடைய புகழ்ச்சிக்கு சான்று பகரும். இயேசு கிறிஸ்து தம்மை மணவாளனாகவும் தம்முடைய சபையாரை மணவாட்டியாகவும் ஒப்பிட்டு சொல்லுகிறார். விசுவாசிகளாகிய நாம் குணசாலியான ஸ்திரீகளைப் போல இருக்க வேண்டும். குணசாலியான ஸ்திரீயின் கணவன் அவளை புகழுவது போல சபையின் மணவாளராகிய இயேசு கிறிஸ்து சபையாரை புகழ வேண்டும். அதுவே விசுவாசிகளுக்கு மேன்மை. நீதிமொழிகள் 31:10 முதல் 31 வரை உள்ள வசனங்கள் கரந்துரை பாடலாக எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேய பாஷையின் ஒவ்வொரு எழுத்தாலும் ஒவ்வொரு வாக்கியமும் ஆரம்பமாகிறது. இதுபோலவே சங்கீதம் 9, 10, 25, 34, 119, புலம்பல் 1:4 ஆகிய வசனங்களும் அமைந்துள்ளன. குணசாலியான ஸ்திரீயின் குணம்: நீதி நெறியில் பரிபூரணம் உள்ளவள், விலை மதிப்பிட முடியாதவள், நம்பிக்கைக்கு உரியவள், நன்மை செய்கிறவள், உற்சாகத்தோட வேலை செய்கிறவள், சுறுசுறுப்பானவள், கடமை தவறாதவள், நீதி உள்ளவள், ஆரோக்கியம் உள்ளவள், திறமை உள்ளவள், எச்சரிக்கை உள்ளவள், கைத்திறன் உள்ளவள், உதவி புரிகிறவள், இரக்கம் உள்ளவள், பராமரிக்கிறவள், அழகுபடுத்துகிறவள், அழகை நேசிக்கிறவள், பெயர் பெற்றவள், ஐஸ்வர்யம் உள்ளவள், கண்ணியம் உள்ளவள், வருங்காலத்தை பற்றிய நம்பிக்கை உள்ளவள், ஞானம் நிறைந்தவள், தயை உள்ள போதகம் உள்ளவள், வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துகிறவள், சுறுசுறுப்பானவள், நல்ல மனைவியாகவும் தாயாகவும் இருக்கிறவள், குடும்பத்தாரால் போற்றப்படுகிறவள், பாக்கியவதி, கர்த்தருக்கு பயப்படுகிறவள், வெற்றி உள்ளவள், அனைவராலும் புகழப்படுகிறவள். லேமுவேலின் தாய் தன் புருஷனை பற்றி கூறும் காரியம்: அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது, தன் மனைவியின் நன்மையினால் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பெயர் பெற்றவனாய் இருக்கிறான்.
தன் மனைவியின் நற்குணங்களையும் ஆசீர்வாதங்களையும் புகழ்ந்து கூறுகிறான். லேமுவேலின் தாய் குணசாலியான ஸ்திரியை பற்றி சொல்லுகிற காரியங்களின் விவரம் வருமாறு, தன்னுடைய குடும்பத்தை பராமரிப்பதற்காக புதிய தொழில்களை தைரியமாய் ஆரம்பிக்கிறாள். தன் குடும்பத்தாருக்கு ஆரோக்கியமான உணவை கொடுத்து அவர்களை பராமரிக்கிறாள். தன்னுடைய கிரியைகளில் நேர்மையாகவும் கண்ணியமாகவும் நடந்து கொள்கிறாள். கர்த்தரிடத்தில் பக்தியாய் இருக்கிறாள். ஏழைகளை நேசிக்கிறாள். தேவைப்படுவோருக்கு உதவி புரிகிறாள். தன்னுடைய குடும்பத்தாருக்கு தேவையான சகல காரியங்களையும் அவள் முறையாக பராமரித்து தருகிறாள். ஆகையினால் குளிர்காலமானாலும் மழைக்காலமானாலும் அது தன்னுடைய குடும்பத்தாரை பாதிக்காத விதத்தில் அவர்களை கவனித்துக் கொள்கிறாள். தன் குடும்பத்தாரின் நடத்தையையும் குடும்பத்தின் பொருளாதார காரியங்களையும் கவனித்து நடத்துகிறாள். குடும்பத்தாரின் சரீர ஆரோக்கியத்திற்கும் ஆத்ம ஆரோக்கியத்திற்கும் தேவையான நல்ல ஆலோசனைகளை கூறுகிறாள். அவள் ஒருபோதும் சோம்பேறியாக இருப்பதில்லை. தன்னுடைய குடும்பத்தாரை கர்த்தரிடத்திலும் அவருடைய வழிகளிலும் வழி நடத்துகிறாள். ஆகையினால் அவருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய உபதேசங்களில் நன்றாக பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் தாயாரை பாக்கியவதி என்று அழைக்கிறார்கள். அவருடைய புருஷனும் அவளை புகழுகிறான்.